الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. باب استحباب الأكل بثلاث أصابع واستحباب لعق الأصابع وكراهية مسحها إلى آخر وغيرها. وعن ابن عباس رضي الله عنهما أن قال رسول الله صلى الله عليه وسلم: إذا أكل أحدكم طعاما فلا يمسح أصابعه حتى يلعقها أو يلعقها. متفق عليه. وقال كعب بن مالك رضي الله عنه: رأيت رسول الله صلى الله عليه وسلم يأكل بثلاث أصابع فإذا فرغ لعقها. رواه مسلم. புண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் 109 பாடம், புதிய பாடம். 3 விரல்களில் சாப்பிடுவது, விரல்களை சூப்புவது ஆகுமானது. அதை சூப்பும் முன் தன்னுடைய விரல்களை துடைப்பது கூடாது. தட்டை வலித்து உண்பது ஆகுமானது. கீழே விழுந்த உணவை எடுத்து அதை சாப்பிடுவது, சூப்பிய பின் முழங்கை மற்றும் பாதம் போன்றவற்றில் விரலை துடைப்பது கூடும். இந்த தலைப்பில் வரக்கூடிய ஹதீஸுகளில் சில விஷயத்தில் நாம் பார்க்கலாம். முதல் விஷயம், நபி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள்: உங்களில் எவரேனும் உணவை சாப்பிட்டால் அவர்கள் தங்களுடைய விரல்களை எதுவரை துடைத்து கொள்ள வேண்டாம், எதுவரை அதை சூப்பி கொள்ளவில்லையோ. இந்த ஹதீஸு மற்றும் புகாரில் மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸு. உங்களில் ஒருவர் உணவை சாப்பிட்டால் தன் விரலை சூப்பும் வரை அல்லது அதை பிறரை சூப்பும் வரை விரல்களை துடைக்க வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இப்போ இந்த ஹதீஸில் முதல் அதபு மற்றும் முதல் ஒழுக்கத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். சாப்பிடும் பொழுது நாம சாப்பிட்டு விட்டு அப்படி கையை நாம அலசுவதற்காக அலம்புவதற்கு முன்னால், கழுவுவதற்கு முன்னால் என்ன செய்து கொள்ள வேண்டும்? நம்முடைய விரல்களில் இருக்கக்கூடிய உணவுகளை நாம் என்ன சூப்பியதை சாப்பிட்டு கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா அந்த உணவில் பர்க்கத்தையும் ஹைரை வைத்திருப்பான். பர்க்கத் என்பது ஹைரும் நன்மையான விஷயங்களை அல்லாஹு தஆலா அதில் வைத்திருப்பான். ஒன்று நாம் சூப்பிக் கொள்வது, அல்லது உடைய குழந்தைகள், வீட்டில் குழந்தைகள் இருந்தாரோ அல்லது கணவன் மனைவி உடைய அன்பு இருக்கும் பொழுது அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்வார்கள்? இந்த செயலை செய்து கொள்வதும் அனுமதிக்கப்பட்டது. இது என்ன கூடும்? இந்த விஷயம் என்ன கூடும்? ஒரு சுன்னத்தான விஷயம். நாம் சாப்பிட்ட பிறகு நம்முடைய விரல்களை சூப்பி நாம் சாப்பிட வேண்டும். சூப்பி சாப்பிடனா புரியுதா? நாம சூப்பி நல்லா என்ன செய்யணும்? சாப்பிட்ட பிறகு அதை சூப்பி கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நமக்கு கூறினார்கள். இன்னொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நான் 3 விரல்களால் சாப்பிடுவதை பார்த்தேன். ஃபைதா ஃபரகஹா லஐகஹா. சாப்பிட்டு அவர்கள் சாப்பாட்டை முடித்து விட்டார்கள் என்றால் தங்களுடைய விரல்களை என்ன செய்வார்கள்? சூப்பிக் கொள்வார்கள் என்று கூறினார்கள். இது ஹதீஸும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். அப்போ இரண்டாவது ஒரு அதபை இங்கு கற்றுத்தந்தது, 3 விரல்களை நாம சாப்பிடுவது என்பது ஒரு சுன்னத்தாக இருக்கின்றது. இது எந்த விஷயத்தில்? நாம் 3 விரல்கள், இந்த விரலை கொண்டு 3 விரல்கள், ஒன்று நடுவில் இருக்கக்கூடிய உஸ்தா என்று சொல்லக்கூடிய விரல், அதற்கு பிறகு சப்பாபா என்று சொல்லக்கூடிய ஆள்காட்டி விரல், அதற்கு பிறகு இபஹாம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய கட்டை விரல். இந்த 3 விரல்களை கொண்டு சாப்பிடக்கூடிய உணவுகளை, எந்தெந்த உணவை நாம் சாப்பிட முடியுமோ அந்த உணவுகளை நாம் 3 விரலை கொண்டு சாப்பிடுவது சுன்னத்தாக இருக்கின்றது. எடுத்துக்காட்டாக பேரித்த பழம் இருக்கு, அல்லது மற்ற அதை போல திராட்சை, மற்ற பொருட்கள் நாம இந்த 3 விரல்கள் பிடித்து சாப்பிடுவதற்கு இலகுவாக இருக்குன்னா அந்த இடத்தில் நாம 3 விரலை கொண்டு சாப்பிடுவது சுன்னத்தான ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஆம், உணவு நம்முடைய சாதம் போன்ற விஷயங்களை நாம 3 விரலால் சாப்பிட முடியாது என்றால் அங்கு நமக்கு எந்த அளவு தேவையோ நாம நம்முடைய முழு விரலையும் நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். இங்கு 3 விரலை சாப்பிடுவது என்று சொல்வது என்ன கடமையான விஷயம் கிடையாது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னா. அவர்கள் இதை பேணக்கூடியவர்களாக இருந்தாங்க. இப்போ பேரிச்ச பழமாக இருக்கட்டும், திராட்சை பழமாக இருக்கட்டும், மற்ற பொருட்கள், உணவு தின்பண்டங்கள்
நம்ம விரலை எடுத்து சாப்பிடுவதனால் அது அனுமதிக்கப்பட்டது, அது சுண்ணாவாக இருக்கின்றது. சரி, இங்கு நம்முடைய விரல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு என்ன செய்வார்கள்? விரலை சூப்பிக் கொள்வார்கள் என்றும் வருகின்றது. சஹாபியும் பார்த்திருக்கின்றார்கள். என்ன காரணம்? ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த ஹதீஸில் சொல்லும் பொழுது, இன்னக்கும் லா ததுரூன ஃபி ஐயி தஆமிக்குமுல் பரக்கா, உங்களுக்கு தெரியாது எந்த உணவில் அல்லாஹ் பர்க்கத்தை வைத்திருக்கின்றான். பர்க்கத் என்பது அன்புக்குரியவர்களே என்ன அர்த்தம் கிடையாது, வயிறு நிரம்பிட்டா பர்க்கத் என்று கிடையாது. உண்ணக்கூடிய 2-3 கவலை உணவு நம்ம சாப்பிட்டாலும் அல்லாஹ் அதில் ஹைரை வைத்திருப்பான். அல்லாஹு தஆலா அதில் நன்மை மற்றும் அருளை வைத்திருப்பான். அதுதான் பர்க்கத். நாம என்ன நினைக்கிறோம், வயிறு நிரம்பிடும் என்று கிடையாது. கொஞ்சம் உணவு சாப்பிட்டாலும் நமக்கு அல்லாஹு தஆலா அதில் அருள் புரிவான். அதில் இங்கு ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு காரணம். அதே போல ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் இந்த விளக்குரை பதிவு செய்யும் பொழுது அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் எண்ணற்ற மருத்துவர்களிடம் நான் கேட்டேன், அல்லது அவர்கள் எனக்கு தெரியப்படுத்தினார்கள், என்ன காரணம் இப்படி சூப்பி சாப்பிடுவதால் என்ன பலன், மருத்துவ ரீதியாக என்ன பலன் என்று கேட்கும் பொழுது அவர்களுக்கு கூறினார்கள், என்ன, இதனால் அல்லாஹு தஆலா நம்முடைய விரல்களில் ஒரு தனிப்பட்ட ஒரு அமிலத்தை, ஒரு தனிப்பட்ட ஒரு நம்முடைய உணவை ஜீரணிக்கக்கூடிய ஒரு அமிலத்தை அதை ஏற்படுத்துகின்றான். அதை அல்லாஹு தஆலா இந்த விரலில் ஏற்படுத்தும் பொழுது அதை நாம் சூப்பிக் கொள்வதனால, ஒன்று விரல் நம்முடைய கையால் சாப்பிடுவதனாலும், இரண்டாவது அதை சூப்பிக் கொள்வதனால் நாம் உண்ண உணவை சீக்கிரமாக ஜீரணம் செய்யக்கூடிய ஒரு தனிப்பட்ட ஒரு கெமிக்கலை அல்லது ஒரு விதமான விஷயத்தை அல்லாஹ் நம்முடைய விரலில் ஏற்படுத்துகின்றான். அதனால்தான் என்று இது ஆதாரபூர்வமான விஷயங்கள் பதிவாக இருக்கின்றது, மருத்துவ ரீதியிலும் சொல்லப்பட்ட விஷயமாக இருக்கின்றது. ஆனா நாம் பார்க்கிறோம், இப்பொழுது பொதுவாகவே இந்த ஸ்பூன்ல சாப்பிடக்கூடிய பழக்கம் வந்துருச்சு. ஸ்பூன்ல சாப்பிட்றாங்க, சில குச்சியில சாப்பிட்றாங்க, இருக்கா இல்லையா? ஃபாஸ்ட் ஃபுட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ இந்த மாதிரி விஷயங்களை சாப்பிடக்கூடியதா இருக்கு. இதனால என்ன ஆயிடுது, ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தால் சாப்பிட்ட விஷயத்தை சுன்னாவை விடுகின்றோம். இரண்டாவது, நாம அதை சாப்பிட்டு விட்டு சூப்பக்கூடிய அந்த சுன்னாவை விடுகின்றோம். மூன்றாவது, இதனால் வரக்கூடிய இந்த உலகத்துடைய நன்மையை நாம் இழக்கின்றோம், உடல் ரீதியான விஷயங்கள். நான்காவது, மிகப்பெரிய ஒரு விஷயம், நமக்கு நன்மையை நாம இழந்து விடுகின்றோம். வாய்ப்பு இருந்தும் நன்மையை நாம் இழந்து விடுகின்றோம். ஆக கணித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இந்த 3 ஹதீசுகளில் சொல்லப்பட்ட அதபுகளை நாம நினைவு கொள்ள வேண்டும். இன்னும் இந்த தலைப்பின் கீழ் மற்ற ஹதீஸ்களும் வருகின்றது. நாம சாப்பிடும் பொழுது தட்டை சுத்தமாக நாம அதை துடைத்து அதை வலித்து சாப்பிட வேண்டும் என்ற ஹதீஸ்களும் வருகின்றது. ஆக இந்த சொல்லப்பட்ட இந்த விஷயம் அனைத்துமே, வரக்கூடிய அனைத்து தலைப்புகளும் உணவு சம்பந்தப்பட்ட ஆதாபுகளும், உணவு சம்பந்தப்பட்ட ஒழுக்கங்கள் இருக்கு. இதை நாமும் கடைபிடிக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம சொல்லித்தரணும். சின்ன குழந்தை தானே என்று நாம் விட்டோம் என்றால், இந்த வயசில் நம்மளுக்கு சொல்லவில்லை என்றால், பெரிய வயசான பிறகு அவன் முஸ்லீம் எப்படி சாப்பிடுகின்ற அதை மாதிரி சாப்பிட மாட்டான். அவன் வேற மாதிரி ஒரு சாப்பிடக்கூடிய நிலை ஏற்படும். அதற்கு பிறகு நாம் எவ்வளவு வற்புறுத்தினாலும் நிர்பந்தித்தாலும் அது பெரிய ஒரு பிரச்சனையில் போய் சேரும். ஆக சிறு வயதிலே நம்முடைய குழந்தைகளுக்கு அவங்களுக்கு தர்பியத் செய்வது நம் மீது கடமை. இப்போ சாப்பிடும் பொழுது பக்கத்தில் உட்கார வைத்து அவர்களுக்கு நம்ம இது செய்ய வேண்டும். அவங்களுக்கு இந்த விஷயங்கள்ல நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவன் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் சிறிய சிறிய சுன்னாக்களையும் நம்முடைய வாழ்வில் நாம் கடைபிடித்து இந்த இம்மை மற்றும் மறுமையுடைய சிறப்புகளை பெற்று அல்லாஹு தஆலாவுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்